எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆடி 1. எல்லோரும் தேங்காய் சுட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் தேங்காய் சுடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். போய் குச்சி வெட்டிட்டு வந்து அப்புறம் தேங்காய் தேவையானதெல்லாம் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி வச்சுட்டு மஞ்சத்தூள் எல்லாமே டம்ளரு எல்லாமே பக்கத்தில் வந்து கொண்டாந்து ரெடியாக வச்சுக்கிட்டோம். என் பையனுக்கு சுத்தம் பண்ண எப்போம்மா பண்ணுவீங்க, ஒரே கொண்டாட்டம் தான். நான் இன்றைக்கி தேங்காய் சுட போகிறேன்னு அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன். கடைசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த எள், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இந்த 4 மட்டும்தான் நான் போட்டேன். வேறு எதுவும் போடல. கூட வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நான் கொஞ்சம் கருப்பட்டி இருந்துச்சு, அதனால் சீவி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஈரமானனால பேப்பர் வந்து உள்ளே கொஞ்சம் மடங்கிக்கிச்சு. அதனால் தேங்காய்க்குள்ளே போகல. அதுக்கப்புறம் கடைசியில் கையில் தான் போட்டோம். ஒரு வழியாக எல்லாம் போட்டு முடித்து மஞ்சள்லாம் தடவி கடைசியில் குச்சி உள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் டைட்டாக அடித்தேன். ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தனால கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக அடுப்பில் வச்சு வேவிச்சிட்டோன்னே என் பையனுக்கு மழை வேறு வந்துச்சு. இல்லைம்மா நான் அடுப்பில் தான் வேவிக்கணும்னு கடைசியில் அவன் நினச்ச மாதிரியே அடுப்புலையே வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு என்னோடய உன்னால் முடியும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.